ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் திருப்பூரில் சின்ன வயசில் சொந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு மனசில் ஒரு எய்ம் இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் எல்லா ஊர்லேயுமே பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஹோட்டல், திருப்பூர்லேயும் அப்பா ஹோட்டல் வச்சுருந்தாங்க. ஹோட்டல்னால் இப்படி கேன்டீன் மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே அதாவது சின்ன வயசுலேயே படிப்பு விட்டதுனால அங்கே திருப்பூரில் சிபிக் காட்டன் சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு 6 வருஷமாக, ஆமாம், ஒரு 6 வருஷம் நான் கை மடிக்கிற வேலைன்னு சொல்லிட்டு அங்கே நான் பார்த்தேன். அதனால் அங்கே என்ன செய்வாங்கன்னா, பூ வந்து எல்லோரும் வச்சுட்டு வருவாங்க தலையில். எப்படின்னா ஹேர் பின் நம்ம குத்துறோம்ல, அந்த மாதிரி குத்தாமல் இந்த மாதிரி சின்ன பூவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிறைய பூவாக இருந்தாலும் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த மாதிரி பின் இருக்குல்ல, இதில் கோர்த்து, பூ வந்து கசங்காதான், பூ வந்து கசங்கக்கூடாதான். அதனால் ரோஸை வந்து எப்படின்னா நம்ம சைடில் வைப்போம், நேராக தானே வைப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரோஸில் உள்ள காம்பை உடச்சிட்டு ஊக்கு குத்தி தொங்க போட்டுக்குவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் தலைக்கு மேலே தான் வைப்பாங்கன்னா, இவங்க வந்து சாய்ச்சி வச்சுருப்பாங்க. அதே என்னடா அது இந்த ஊரில் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அங்கே வந்து பனியன் கம்பெனியில் பொழுதுக்கும் நிற்கிறதுனால கொள்ளு பயன்படுத்துவாங்க. கொள்ளு ரசம், கொள்ளு துவையல், கொள்ளுலேயே வந்து விதவிதமான நைட்டு கொள்ளை வறுத்து சாப்பிடுவாங்க கொண்டுட்டு வந்து. ஏன்னா பொழுதுக்கும் நிற்கணும்ல, கால் வலிக்கும்ல, அதனால கொள்ளை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு ஊருன்னா அது திருப்பூர் தாங்க. இங்கெல்லாம் அவ்வளோவா கொள்ளை யாருமே வந்து வாங்குறதில்ல. காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க இங்கே, அங்கே வந்து கொள்ளுன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பூ வந்து நம்ம வீட்டில் பூத்தது. சரியான வாசனை, குண்டுமல்லி, மதுரமல்லின்னு சொல்லுவோம்ல அந்த இது. நான் ஒரு குச்சி ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து அப்படியே பதியம் போட்டேன், வச்சாச்சு. ஆல்ரெடி நான் வச்சேன். இது வந்து சொல்லி கொடுக்கணும். சில பேருக்கு சில விஷயம் தெரியாது. சொல்லி கொடுக்குறதுல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைப்பேன். ஆமாங்க, நேற்று தெரியாதனமாக குளிச்சுப்புட்டேன். பார்த்தா ஒரே கரக்கரன்னு, இருமலும் இல்லை ஒன்றும் இல்லை, பார்த்தா கரக்கரன்னு தொண்டையை போட்டு கமறிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பிளாஸ்க்கு தான் நம்மள்ட்ட இருக்கே, இந்த பெரிய பிளாஸ்க்கு, கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு ஊற்றுங்க மாமா அப்படின்னு. அப்புறம் ஊற்றி கொடுத்தாரு. வெயிலில் வந்து சுடுதண்ணியே குடிக்கக்கூடாது. தொண்டை கரகரன்னு இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சுடுதண்ணி நல்லா ஆவி பறக்குது. சரியான சூடுங்க. ஓகே, பிடிச்சிருந்தா இங்கே பாருங்கள். ஒரு தொழில் பண்ணணும்ல, அது வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம சின்ன சின்ன வேலைகள் பார்த்தா தான் நம்மளை நம்பி 2 கஸ்டமர் வந்து துணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், 2 நைட்டி. ஒரு பாப்பா இங்கே குழந்தை பிறந்திருக்கு, கட்டி கொடுத்தது வேறு ஊர். அது எப்போ என்கிட்ட தான் தைக்கும், நான் தைக்கலைன்னு நினச்சிட்டே இருந்துச்சு. வேறு ஒருத்தவங்களை கொடுத்துச்சான். இப்போ வந்து கேட்டுட்டு நீங்கள் தைக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு. இதே மாதிரி ஒன்றை பார்த்து ஒன்று தைங்க, பின் குத்தி கொடுத்துருக்கு. ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா லைக்